ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லைவாக ஒரு ரிசல்ட் பார்க்க போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய முடி பாருங்கள், நல்லா ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அதிகமாக இந்த நெத்திக்கு முன்னாடி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சந்தலையில் சிக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம இந்த அளவுக்கு இருக்கிற வெள்ளை முடியில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னும் நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? லாங்லேயெல்லாம் இருக்காது, இந்த உச்சந்தலையில் மட்டும்தான் இருக்கும். இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து இந்த கெமிக்கல் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் வந்த வேணதான் இது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கால்களில் வந்து நிற்கிது. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒரு ஹெர்பல் ஹேர் டே வந்து யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து சரியாயிரும். ஏன்னா லாங் ஹேர் வரைக்கும் நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் தான் இருக்குது இப்போது. இப்போ வாங்க, இந்த வெள்ளை முடிக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வச்சு இன்றைக்கி செம்மையாக ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஹேர் டே வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்தளவு வெள்ளை முடியில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஹேர் டை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் தான் ரெடி பண்ணி வச்சோம். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். கவர் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே முடி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா கருமையாக வந்து அந்த கலரில் மாறி இருக்குது அப்படின்ட்டு. இதனால் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம குளிக்கிறப்போ நம்ம முடி வந்து நல்லா கருன்னு ஆயிரும். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹெர்பல் ஹேர் டே தான் நம்ம வந்து செய்கிறோம். அதே மாதிரி முடி வந்து பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு முகத்துலலாம் வடியாமல் இந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டில் ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி வந்து சூப்பராக கருன்னு இருக்கும். டை போட்ட மாதிரியே தெரியாது. சரி, இப்போ வாங்க இந்த ஹேர் டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ வெள்ளை முடிக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கோட தோல் தாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி எறியாமல் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாது. அப்படி இல்லைனா வெயிலில் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தேவையான அளவு நான் உருளைக்கிழங்கு தோல் வந்து எடுத்துக்கிறேங்க. முக்கியமாக இந்த அளவுக்கு வெள்ளை முடி இருக்கிறத நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து கருப்பு பண்ணி கொடுக்குறதே இந்த ஒரு முக்கியமான பொருளே இந்த உருளைக்கிழங்கு தோல் தான். நம்மளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம டோட்டல் இந்த அளவுக்கு வெள்ளை முடிய கருப்பாக பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு வீடியோ தான் இது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த உருளைக்கிழங்கு தோல் வச்சு நம்ம எப்படி எல்லாம் ஹேர் டே ரெடி பண்ணுறோன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1.5 டம்ளர் தண்ணி வச்சோம் அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நமக்கு ரெடி ஆகணும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு அளவுக்கு எடுத்துகிட்டு இதை தண்ணியில் வந்து அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ உருளைக்கிழங்கு தோல் இருக்கு இல்லையா, இந்த தோல் வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு தோல் அளவு எடுத்திங்கனாவே ஃபுல் ஹேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 1 வந்து எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு கிழங்கு அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்ல மைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க ஒரு ஜெல்லு மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்போ கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகத்தை நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து பவுடராக சேர்க்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த வறுத்த கருஞ்சீரக பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது கருஞ்சீரக பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது கருஞ்சீரக பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் வந்து பவுடராக கிடைக்குது. நீங்கள் வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள். டீத்தூள் வந்து எப்போவுமே முடியை வந்து நல்லா நரைமுடியே வராமல் நல்லா வந்து கருமையாக வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கோட சேர்றப்ப நம்ம முடியை வந்து டோட்டலாக 1 மணி நேரத்தில் நல்லா வந்து கலர் பண்ணி கொடுக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டுக்கோங்க. பொங்கி வராமல் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து இது எல்லாத்தையும் ஒரு திக் கண்டிஷன் வர வரைக்கும் இந்த டிகாஷனை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அது வரைக்கும் நல்லா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நல்லா ஒரு 10-11 இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்டு அதில் கூட போட்டுருங்க. இப்போ அந்த கருவேப்பிலையும் நல்லா சேர்ந்து
வேகிறப்ப நல்லா வந்து ஒரு வாசனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை மேக்ஸிமம் நம்ம வெறும் கருவேப்பிலை நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே முடி வந்து எப்போவுமே எந்த வயசுலையுமே நல்லா கருன்னு இருக்கும். இது 90 100 வயசு வரைக்குமே இந்த ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லாவே வந்து கருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்ல கலர் எப்படி மாறிட்டு வருதுன்னு. இதை கரெக்டாக நீங்கள் எத்தனை நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. வச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு திக்கான ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும், டிகாஷன் கிடைக்கும். உருளைக்கிழங்கு நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம 1.5 டம்ளர் வந்து தண்ணி வச்சோம். நல்லா 1 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்காகிட்டே வருது. இப்போ அந்த தண்ணி டிகாஷன் பாருங்கள் என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இது நம்ம முடியல இந்த உருளைக்கிழங்கு தோலோட இதுவும் டீ தூள் இதையும் அப்படியே வந்து நல்லா கப்புன்னு முடியல பிடிச்சிக்கோங்க. நல்லா இது 1 மாதத்துக்கு நீங்கள் ஒரு தடவை போட்டால் போதும். நிறைய வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா மாதத்தில் 2 டைம் போடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே வர்றப்போ தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ மாதத்தில் 1 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இது நல்லா வந்து ஒரு ஹெர்பல் ஹேர் டே. அதே மாதிரி நல்லாவே உங்களுக்கு மாதக்கணக்கில் கலர் நிற்கும். அதே மாதிரி பொடுகு பிரச்சனை, தலையில் அரிப்பு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கிராம்பு வந்து நல்லா வேலை செய்யும். கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம முடிய கருன்னு வச்சுக்கக்கூடிய கருஞ்சீரகம் மெயினாக வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியன்ஸு. இது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு திக்கு கண்டிஷனுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம இறக்கி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு சலடை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே சூடாக இருக்கையிலேயே எடுத்து நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். கண்டிப்பாக தண்ணி வந்து ஹேர் டேயில் நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த டிகாஷன் வச்சு தான் நம்ம வந்து ஹேர் டே ரெடி பண்ணணும். அதனால் உங்களுக்கு தண்ணி அளவுகள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக முன்கூட்டியே வந்து பொருளும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணியும் கொஞ்சம் 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாருங்கள் 1.5 டம்ளர் தண்ணி வச்சோம். நல்லா 1 டம்ளர் அளவுக்கு நல்லா ஒரு திக்கான ஒரு சூப்பரான ஹேர் டேக்கு வந்து தேவையான டிகாஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிகாஷனை நல்லா ஓரம் கட்டி வச்சிடலாங்க. இப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். கண்டிப்பாக வந்து இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கண்டிப்பாக இரும்பு கடாயில் வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹேர் டே வந்து நல்லா பிளாக் கலராக ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ரிசல்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்னா பவுட்ரு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஹென்னா பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பல் வந்து ஹென்னா பவுட்ரு தான் நம்ம வந்து ஹேர் கலருக்கு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். நேச்சுரலான ஒரு ஹெர்பல் வந்து ஹென்னா வந்து வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் பவுட்ரு வந்து போட்டிங்கன்னா தான் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி இலை பவுட்ரு வந்து நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் பவுடரு. நெல்லிக்காய் பவுடரும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதாக வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா ஆர்கானிக்காக. இப்போ பாருங்கள் 1 டீஸ்பூன் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்க்குற வரைக்கும் நல்ல முடி வந்து கருன்னு வரும். ஏன்னா குளிர்ச்சி அதிகம் இல்லையா, அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடரும் 2 ஸ்பூன் வந்து ஹென்னா பவுடரும் சேர்த்துருக்கேன். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது அவரி இலை பவுட்ரு. அவரி இலை பவுட்ரு வந்து எப்போவுமே மருதாணி இலை பவுடரை விட நீங்கள் அவரி இலை பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கலர் வந்து நல்லா ஈக்குவலாக சூப்பராக கிடைக்கும். 1 2 3 4 டீஸ்பூன் வந்து அவரி இலை பவுடர் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் வந்து நீங்கள் மருதாணி சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் 4 ஸ்பூன் வந்து அவரி இலை சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்ல ஒரிஜினலாக பிளாக் கலர் வந்து கிடைக்கும். நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து அவரி இலை போட்டு 2 ஸ்பூன் விட்டுக்கு என்ன போட்டிங்க அப்படின்னா ரெட் கலராக தான் வரும். இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற டிகாஷன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம ரொம்ப நேரம்லாம் வைக்க முடியாதுங்க. 1 மணி நேரம் மட்டும் கலந்து வச்சுட்டு நம்ம அப்படியே தலையில் அப்ளை பண்ணலாம்.
இல்லை நீங்கள் 1 மணி நேரம் வைக்காமையே கூட ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உடனே உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்தில் டோட்டல் கலர் நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆயிரும். அவரி இலை போடுறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் வந்து வைக்கக்கூடாதுங்க. அந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இதை வந்து நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவரில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் 1 மணி நேரம் வந்து இரும்பு கடாயில் வைக்கிறப்போ நல்லா வந்து அந்த இரும்பு கடாயோட அயன் வந்து கிடைக்கிறப்ப நல்லா கருப்பாக கிடைக்கும். அதுக்காக மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் 1.5 டம்ளர் வைக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவுமே வந்து நம்ம தண்ணி மாதிரி வந்து ரெடி பண்ண முடியாது. தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாவே போதும். கொஞ்சமாக இருக்கிறதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிகாஷன் போட்டதுனால தான் கலர் வந்து நல்லா வந்து அப்படியே பிளாக்காகவே மாறுது பாருங்கள். நீங்கள் இந்த இரும்பு சட்டியில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கனாவே நல்லா கலர் மாறி உங்கள் தலையில் அப்ளை பண்ண 1 மணி நேரத்துலேயே முடி ஃபுல்லாக வந்து கருப்பாயிரும். நீங்கள் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த தலையில் அரிப்பு பிரச்சனையெல்லாம் வராது. நல்லாவே உங்களுக்கு கலர் வந்து மாத கணக்கில் இது எந்த வயதினரும் உங்களுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே கலந்து இப்படியே வச்சிடலாங்க. இதை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் வந்து இது அதிக நேரமெல்லாம் வைக்க போகிறதில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே வச்சுருந்துட்டு அப்படியே எடுத்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். உடனே நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுறலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கலர். நம்ம அந்த டிகாஷன் போட்டோம் இல்லையா, உடனே வந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ஒரு சூப்பரான அதே மாதிரி கையில் நம்ம இந்த எடுக்கிறப்போ இந்த கையில் இந்த அளவுக்கு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து முடியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து ஒழுகாமல் இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒழுகிறக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிஷனில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து கலர் மாறிடும். இன்னும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்து பிளாக் கலர் ஆகும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னா நிறையா பேர்த்துக்கு வந்து அவரியில் வந்து ஒத்துக்கல அரிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி 6 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அவரியில் போட்டால் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குதுக்கா எங்களுக்கு முடி அப்படிங்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு சைனிங்காக நல்லா ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் வந்து நல்லா உதவும். ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எலுமிச்சம்பழமும் ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயிர் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் போடுங்க. அப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளுக்கு வராது. லெமன் ஒன்றும் பண்ணாது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் நல்லா இப்போ முடியில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா ட்ரையாக இருக்காது. முடி நல்லா சில்கியாக நல்லா சைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் போட்டாலும் அதே மாதிரி தான். எலுமிச்சம்பழம் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் தயிர் வந்து போட்டுக்கோங்க. இது இப்போ அப்படியே நம்ம தலையில் போட வேண்டியதான். இப்போ எப்படி தலையில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறப்பவும் சரி, எந்த ஹேர் டை அப்ளை பண்ணாலும் தலையில் ஆயில் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து முடியில் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் சோப்பு ஷாம்பு போடாமல் குளிக்கணும். அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா நிற்கும். இப்போது ப்ரஷ்ஷு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். இது 1 மாதம் வரைக்கும் இது நல்லா ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் கூட நீங்கள் இது ஊற வைக்கலாம். அந்த மாதிரி வந்து ஊற வச்சு நீங்கள் குளிக்கிறப்போ மாதக்கணக்கில் உங்களுக்கு முடி வந்து அப்படியே நல்லா பிளாக்காகவே இருக்கும். நல்ல ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது. இந்த மாதிரி சொட்டை இல்லாமல் அந்த வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள்.
பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிஷத்துலேயே கலர் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதை நான் இங்கே முடியில போடுறப்போ நல்லா ஒரு 1 மணி நேரத்தில் அந்த அவுரி இலை பொடியெல்லாம் நல்லா கலர் மாறி நல்லா பிளாக் கலர் ஆயிரும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அளவில் தான் நீங்கள் வந்து கலந்துக்கணும். நிறையா பேர் வந்து தண்ணி மாதிரி கலக்கிடுறீங்க. அது வந்து 1 மணி நேரம் வைக்கிறப்போ முகத்துலலாம் வடியறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி வந்து அளவாக போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு பிசுபிசுப்பு ஒரு வழுவழுப்பு தன்மை கொடுக்கும். ஏன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தாங்க அப்ளை பண்ணணும். பார்த்தீங்களா? அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்துக்கோங்க. எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஸ்பாட் ஸ்பாட்டாக அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த உச்சந்தலையில் இருந்ததுனால அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து டைட்டாக வந்து ஒரு கொண்டை போட்டுருங்க. ஏன்னா எனக்கு லாங்லேலாம் வந்து வெல்ல முடியல, அதனால் நான் முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லாங் வரைக்கும் அப்ளை பண்ணணுன்னா முடியை வந்து பிரித்து கடைசி வரைக்கும் வந்து லாங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் உச்சந்தலையில் இருந்ததுனால நம்ம உச்சந்தலையில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், இந்த முன்னாடியெல்லாம் இருக்கு இல்லையா, நிறையா பேர்த்துக்கு இந்த காதொட்டி இருக்கும். இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாகவே. ஃபஸ்ட் டைம் அது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா நிற்கும் ஒரு மாதம் வரைக்கும். நீங்கள் போட்டதே ஒரு 1/4 மணி நேரத்தில் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கலர் நிற்கல அப்படின்னு சொல்லாதீங்க. 2 மணி நேரம் நல்லா டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இந்த ஹேர் டை வந்து ட்ரை பண்ணி போடுங்க. நல்லா கலர் வந்து நிற்கும். அவ்வளோதாங்க. இப்போ எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை முடி இருந்துச்சு ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு கருமையான ஒரு முடி வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோ பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.